நிறைவேறாமல் போன ஆம்ஸ்ட்ராங்கின் கடைசி ஆசை. ஆசையாக கட்டிக்கொண்டிருந்த வீட்டின் முன்பாக வெட்டி கொல்லப்பட்ட கொடூரம். காப்பாற்ற வந்த அண்ணனுக்கும் தலையில் வெட்டு படுகாயம். அண்ணன் இந்த கோவில் வச்சு நடத்துறாரு. சம்பவத்தன்று பெரம்பூர் செம்பியம் பகுதியில் வீடு கட்டுமான பணிகளை பார்வையிடுவதற்காக தனியே வந்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். அவர் கட்டுமான பணிகளை பார்வையிடுவது குறித்து அறிந்து அந்த பகுதியில் கொடிய ஆயுதங்களோடு கும்பல் ஒன்று தயார் நிலையில் இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அருகாமையில் உள்ள பிரியாணி கடையில் எப்போதும் உணவு டெலிவரி செய்யும் நபர்கள் தங்களது இருசக்கர வாகனங்களில் வந்து குவிந்து நிற்கும் நிலையில் அது குறித்து ஆம்ஸ்ட்ராங்கிற்கு எந்தவித சந்தேகமும் ஏற்படாதவாறு அவரை கண்காணித்திருக்கிறது உணவு டெலிவரி ஆடையில் இருந்த அந்த கும்பல். சம்பவத்தன்று சில நபர்களுடன் ஆம்ஸ்ட்ராங் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த தெருப்பகுதியில் 3 இருசக்கர வாகனங்களில் சென்று ஆம்ஸ்ட்ராங் அருகாமையிலேயே சென்று திடீரென தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். சற்றும் எதிர்பார்க்காத ஆம்ஸ்ட்ராங் தனது வலது கையால் அதனை தடுக்க அந்த கை சிதைக்கப்படுகிறது. அதே சமயம் அவரது வலது காது பகுதியில் தலைப்பகுதிக்குள் ஆழமாக வெட்டுக்குள்ளாகி கீழே சரிய அவரது கணுக்கால் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த வெட்டுக்காயங்கள் விழுந்து விடுகிறது. அவரை சிதைத்து கொண்டிருந்த போது அந்த வழியாக அவரது சகோதரர் ஒருவர் கோவிலுக்கு சென்று கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் தம்பியை வெட்டுகிறார்களே என தடுக்க முயன்ற போது அவரது தலையிலும் வெட்டுக்காயம் விழுந்து விடுகிறது. அருகாமையில் இருந்த மற்ற ஆதரவாளர் ஒருவருக்கும் கை மற்றும் முதுகில் வெட்டுக்காயம் விழ ஆம்ஸ்ட்ராங்கை சிதைத்து விட்டதை உறுதிப்படுத்திய அந்த கும்பல் அங்கிருந்து வேகமாக ஓடி சென்றும் தங்களது பைக்குகளை எடுத்து சென்றும் அங்கிருந்து தப்பி விடுகிறார்கள். மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிகிறது. பாரஞ்சி திருமாவளவன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அவரது உடலோடு வெகுநேரமாக காத்திருந்தனர். இறுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் ஆம்ஸ்ட்ராங் நல்லடக்கம் செய்யப்பட்டார்.